ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவிலையும் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம், நம்ம டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி என்னென்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 5 ஹேபிட்ஸ் சேஞ்ச் அவர் லைஃப். நம்ம வந்து ஒரு 15 பழக்க வழக்கங்களை நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்கணும். அந்த மாதிரி மாற்றணும்னா நம்மளோட மைண்டே ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஏர்லி மார்னிங் வேக்கப் ஃபஸ்ட் ஒன். ஏர்லி மார்னிங் வேக்கப்னால் எப்பவும் 6 o'clock எழுந்திரிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி எழுந்திரிச்சிங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் அறக்க பறக்க இல்லாமல் நிதானமாக ரெடி பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், பிஃபோர் ஆஃப்டர் ஸ்லீப்பிங் ஃபோன் நாட் யூஸ்ட். அதாவது தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி, தூங்கி எந்திக்கும் போதும் சரி ஃபோனை எடுக்கக்கூடாது. தேர்ட் ஒன், ஜாய்ஃபுல் ஈட்டிங். சாப்பிடும்போது நம்ம டிவி பார்க்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிவிட்டு இது பண்ணக்கூடாது, ஃபோனை பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பாட்டில் இருக்கிற என்ன அம்மா வச்சுட்டு இருந்தாங்க, நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எது நல்லா இல்லை அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நம்ம சாப்பிட்றது ஒவ்வொன்றும் நம்ம உடலுக்கு நல்லதாக தருது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே நம்ம சாப்பிட்ணும். அதனால் ஃபோன் எடுக்காதீங்க, இப்போ சாப்பிடும்போது டிவி எடுக்காதீங்க, டிவி பார்க்காதீங்க. வாக் 10 மினிட்ஸ் எவ்ரிடே. வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாக் பண்ணுங்கள். அந்த 10 நிமிஷத்தில் நம்ம உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தை நினைங்க. இந்த உலகத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நினைங்க. அந்த 10 நிமிஷமும் உங்களுக்கானது. அந்த 10 நிமிஷம் உங்களை பற்றி நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், சூஸ் எம்டி ஹவர். ஒரு நாளைக்கு வந்து எப்போவுமே பிஸியாக ஷெட்யூலாக வச்சுக்கிடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ், இந்த நிமிஷம் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்தை வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க. சிக்ஸ்த் ஒன், சாய்ஸ் குறைக்கணும். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸு நிறைய வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு கிளம்புறப்போ என்ன பண்ணுவோம், எந்த ட்ரெஸ்ஸு போட, எந்த ஸ்லிப்பர் போட, எந்த பேக் போட அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகும். இது நம்ம கம்மியாக வச்சுருந்தோம்னா இந்த ட்ரெஸ்ஸு இதுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபேஸ்புக் ஓனர் மார்க்ஸ் தெரியும் உங்களை எல்லாத்துக்கும். அவர்லாம் எப்போவுமே ஏன் பிளாக் டிஷர்ட்டே போட்டுட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட இல்லாத காசா? ஆனால் அவங்க எதுக்காக அப்படி போடுறாங்கன்னா, ட்ரெஸ்ஸு செலெக்ஷனுக்காக டைமை வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். செவன்த் ஒன், ஃபாலோ 2 மினிட்ஸ். எதுலாம் ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு முடிக்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் நம்ம அந்த 2 நிமிஷத்துக்குள்ள பார்க்கணும். 2 நிமிஷத்தில் வெசல் வாஷ் பண்ண முடியுதா, எவ்வளோ அப்புறம் பாத்திரம் நிறைய சேராமல் இருந்துச்சுன்னா 2 நிமிஷத்தில் பாத்திரத்தை முடிச்சிடலாம். துணி மடிக்கணுமா, அது 2 நிமிஷத்தில் முடிக்கிறதா இருந்தால் அந்த வேலையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். கான்சன்ட்ரேட் யுவர் ப்ரீத். நம்ம மூச்சை கவனிக்கணும். நம்ம இழுத்து மூச்சு விடுறோமா, இல்லை நிதானமாக மூச்சு விடுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை நம்ம நிதானம் இல்லாமல் நம்மளோட மூச்சு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யோகா, பிராணாயமா அந்த யோகாவை பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்மளோட மூச்சு வந்து சீராக இருக்கும். தென் நைன்த் ஒன், டோன்ட் சிட் மோர் டைம்ஸ். எப்போவுமே சொல்லுவாங்க 60 நிமிடத்துக்கு மேலே ஒரே இடத்துல உட்காரக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட பேக் போனுக்கு வந்து அது நல்லது கிடையாது. அதனால் ஒரு 60 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம எந்திரிச்சு லைட்டாக ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ஸ் வாக் பண்ணியோ இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு எந்திரிச்சோ நம்ம போகலாம். ஃபாலோ யுவர் இன்ட்ரெஸ்ட். எப்போவுமே வந்து நம்மளுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் நம்ம அதில் வந்து நம்ம என்ன பார்க்குறது, நம்ம இப்போ என்ன பார்க்கணும் வேண்டாம், நம்ம பிள்ளைங்க, நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு போயிடுவோம். ஆனால் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணுமா, இல்லை இன்றைக்கி வந்து நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போகணுமா, இல்லை நம்ம வெளியில் அவுட்டிங் கொஞ்சம் நேரம் போயிட்டு வரலாமா அப்படிங்கிறதுலாம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து டிசைன் எய்ம்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நம்மளுக்குன்னு என்ன எய்ம் இருக்குது, பிள்ளைங்களோட எய்ம் வேறு, பிள்ளைங்களை குறித்து நம்மளோட எய்ம் வேறு. ஆனால் நமக்குன்னு என்ன எய்ம் இருக்குங்கிறத நாமே டிசைன் பண்ணிக்கணும். ஃபுல் ஃபோக்கஸ் யுவர் ஒர்க். எல்லாம் ஒரு ஒர்க் பண்ணோம்னா ஃபுல் ஃபோக்கஸாக தான் இருக்கணும். ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி இருக்கவே கூடாது. ரைட் கன்சிஸ்டன்சி. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி இந்த நாளில் நம்ம என்ன ஷெட்யூல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே எழுதிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணுறோங்கிறத நம்ம எழுதினோன்னா அந்த இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவைண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டோன்ட் ரீடிங் நியூஸ் பேப்பர். எதுக்காக இப்போ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ உள்ள நியூஸ் பேப்பர்லலாம் நியூஸ் கிடையாது. கடன் தொல்லையினால் கணவன் மனைவி தற்கொலை, காதலன் காதலியை கொன்னுட்டாங்க, இப்படிங்கிறது தான் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதனால்
நியூஸ்களை பின்தொடராதீங்க. இது நல்லா இருக்குது, இதை நம்ம டெய்லி பார்த்து இதை பார்க்கணும் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தாட் வந்துடும். அதனால் அந்த நியூஸை பின்தொடராதீர்கள். டெய்லி நியூ ஒன் ட்ரை. ஏதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா செஞ்சுட்ருக்கணும். புதுசாக ட்ரை பண்ணணும். இன்றைக்கி ஒரு டிஷ் ரெடி பண்ணுறோமா, இதில் என்ன புதுசாக பண்ணுறோம். இப்போ நம்ம இன்றைக்கி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பழக்கத்தை நம்மளுக்குள்ளே உருவாக்கிக்கணும். நம்ம இன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன விதமான வீடியோ போடணுங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.